நாம் தினமும் ஒரு கேள்வியை கேட்கிறோம். ஏன் இவ்வளவு நோய்கள், மருந்துகள் அதிகரிக்கின்றன? மருத்துவமனைகள் அதிகரிக்கின்றன. ஆனால் மனிதனின் அமைதி குறைந்து கொண்டே செல்கிறது. புத்தர் ஒரு அழகான உண்மையை கூறினார். மனமே எல்லாவற்றிற்கும் முன்னோடி. மனம் தூய்மையாக இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாகும். இந்த ஒரு வரி உடல் மற்றும் மன நலத்தின் அடிப்படையை நமக்கு விளக்குகிறது. இன்று இந்த வீடியோவில் புத்தர் கூறிய பார்வையில் நோய்களின் அடிப்படை காரணங்களையும் ஆரோக்கியமாக வாழும் வழிகளையும் பார்ப்போம். ஒன்றாவது, மன அழுத்தம். மனமே எல்லாவற்றிற்கும் மூல காரணம். மனம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கையும் அமைதியாக இருக்கும். இன்று உலகில் கோடிக்கணக்கான மக்கள் அனுபவிக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அது மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் கண்களுக்கு தெரியாது. ஆனால் மெதுவாக மனிதனின் உடலையும் மனதையும் வாழ்க்கையும் சிதைக்க தொடங்கும். காலை எழுந்தவுடன் வேலை பற்றிய கவலை, பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை, பணம் பற்றிய கவலை, கடன் பற்றிய கவலை, உடல் நலம் பற்றிய பயம், இப்படியே முடிவே இல்லாத எண்ணங்களை நம் மனதை தினமும் சோர்வடைய செய்கின்றன. ஒரு காலத்தில் மனிதன் இயற்கையோடு வாழ்ந்தான். இன்று அவன் கடிகாரத்தோடு வாழ்கிறான். நேரத்தை பிடிக்க ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அந்த ஓட்டத்தில் தன்னையே இழந்து விடுகிறான். புத்தர் ஒரு நாள் தனது சீடர்களிடம் கூறினார், கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே, எதிர்காலத்தை நினைத்து பயப்படாதே, இந்த நொடியை முழுமையாக வாழ கற்றுக்கொள். இந்த ஒரு அறிவுரை மன அழுத்தத்திற்கான மிகப்பெரிய மருந்தாகும். நாம் பெரும்பாலும் நடக்காத விஷயங்களை நினைத்தே மனதை காயப்படுத்திக் கொள்கிறோம். நாளை என்ன ஆகும்? நான் தோற்றுவிட்டால் என்ன செய்வேன்? மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? இந்த கேள்விகள் எல்லாம் நம்முடைய மனம் உருவாக்கும் கற்பனைகள். உண்மையில் நமக்கு இருக்கும் ஒரே நேரம் இப்பொழுது மட்டுமே. மன அழுத்தம் முதலில் மனதை பாதிக்கும். அதன் பிறகு தூக்கத்தை பாதிக்கும். பின்னர் உடலை பாதிக்கும். தொடர்ந்து வாழ்வின் மகிழ்ச்சியையும் பறித்துவிடும். அதனால் புத்தர் மனதை பயிற்சி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். தியானம் என்பது மதம் அல்ல, அது மனதை அமைதிப்படுத்தும் ஒரு பயிற்சி. தினமும் 10 நிமிடம் அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சை மட்டும் கவனியுங்கள். மூச்சு உள்ளே செல்கிறது, மூச்சு வெளியே வருகிறது, அதை மட்டும் கவனியுங்கள். சில நாட்களில் உங்கள் மனம் மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கும். அதேபோல் நன்றியுணர்வும் மன அழுத்தத்தை குறைக்கும். ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன் இன்று நடந்த 3 நல்ல விஷயங்களை நினைத்து பாருங்கள். நீங்கள் சாப்பிட்ட உணவு, உங்கள் குடும்பம், உங்கள் உடல் நலம், உங்களுக்கு கிடைத்த ஒரு சிறிய புன்னகை, இவற்றிற்கெல்லாம் நன்றி சொல்ல தொடங்குங்கள். நன்றி உணர்வு அதிகரிக்கும் போது கவலை குறையும். மேலும் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடாதீர்கள். ஒருவரின் வாழ்க்கை அவருடைய பயணம். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பயணம். ஒப்பீடு மன அழுத்தத்தை உருவாக்கும். ஏற்றுக்கொள்வது மன அமைதியை உருவாக்கும். மருத்துவ ரீதியாக எல்லா நோய்களுக்கும் மன அழுத்தமே காரணம் என்று சொல்ல முடியாது. பல நோய்களுக்கு கிருமிகள், மரபியல், வாழ்க்கை முறை மற்றும் பிற உடல் காரணங்களும் உள்ளன. ஆனால் நீண்டகால மன அழுத்தம் உடல் நலத்தை பாதிக்கும். சில நோய்களின் அபாயத்தை அதிகரிக்க முடியும். எனவே புத்தரின் அறிவுரை இன்றும் பொருந்துகிறது. உங்கள் மனதை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கையும் காப்பாற்ற முடியும். இன்று முதல் ஒரு முடிவு எடுங்கள். தேவையில்லாத கவலைகளை விடுங்கள். கடந்த காலத்தை விடுங்கள். எதிர்கால பயத்தை விடுங்கள். இந்த நொடியை முழுமையாக வாழுங்கள். ஏனெனில் அமைதியான மனமே ஆரோக்கியமான வாழ்க்கையின் முதல் படி. இரண்டாவது, அளவுக்கு மீறிய ஆசை. மன அழுத்தத்திற்கு பிறகு மனிதனின் அமைதியை அதிகமாக கெடுக்கும் இன்னொரு விஷயம் அளவுக்கு மீறிய ஆசை. புத்தர் ஆசையை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் அளவில்லாத பேராசையும் முடிவில்லாத பற்றுதலும் துன்பத்திற்கு காரணம் என்று போதித்தார். ஒரு மனிதன் முதலில் ஒரு சிறிய வீட்டை விரும்புகிறான். அது கிடைத்ததும் பெரிய வீடு வேண்டும் என்று நினைக்கிறான். ஒரு 2 சக்கர வாகனம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறான்.
அது கிடைத்ததும் கார் வேண்டும். கார் கிடைத்ததும் பெரிய கார் வேண்டும். பதவி கிடைத்ததும் இன்னும் உயர்ந்த பதவி வேண்டும். பணம் கிடைத்ததும் இன்னும் அதிக பணம் வேண்டும். இப்படி இன்னும் இன்னும் என்று ஓடும் மனதிற்கு முடிவே இருக்காது. அந்த ஓட்டத்தில் வாழ்க்கையை ரசிக்கவே மறந்து விடுகிறோம். புத்தர் ஒரு உண்மையை கூறினார். ஒரு மனிதன் தாகமாக இருந்தான். கடல் நீரை குடித்தான். தாகம் தீரும் என்று நினைத்தான். ஆனால் அவன் எவ்வளவு குடித்தானோ அவ்வளவு தாகம் அதிகரித்தது. அதேபோல் கட்டுப்பாடற்ற ஆசையும் அப்படித்தான். அது நிறைவை கொடுக்காது. அது இன்னும் அதிக ஆசையை மட்டுமே உருவாக்கும். இன்று சமூக வலைத்தளங்களை திறந்தாலே மற்றவர்களின் வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர்களின் வீடு, அவர்களின் கார், அவர்களின் வெளிநாட்டு பயணம், அவர்களின் வெற்றி. அவற்றை பார்த்தவுடன் என்னிடம் மட்டும் ஏன் இல்லை என்ற எண்ணம் பிறக்கிறது. அதுவே மன அமைதியை கெடுக்கிறது. உண்மையான செல்வம் என்பது அதிகமாக வைத்திருப்பதில் இல்லை, இருப்பதில் திருப்தி அடைவதில்தான். திருப்தியில்லாத பணக்காரன் ஏழை. திருப்தியுடன் வாழும் சாதாரண மனிதன் உண்மையான பணக்காரன். இதற்காக முயற்சி செய்ய வேண்டாம் என்று புத்தர் சொல்லவில்லை. உழையுங்கள், கனவு காணுங்கள், முன்னேறுங்கள். ஆனால் அந்த பயணத்தில் உங்கள் அமைதியை இழக்காதீர்கள். உங்கள் குடும்பத்தை மறக்காதீர்கள். உங்கள் உடல் நலத்தை புறக்கணிக்காதீர்கள். உங்கள் மனதை சோர்வடைய விடாதீர்கள். வாழ்க்கை என்பது பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமல்ல, அன்பு செலுத்தவும், நல்லது செய்யவும், அமைதியாக வாழவும். ஒரு நாள் நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லும்போது நம்முடன் பணமோ, பதவியோ, பொருளோ வராது. நம்முடைய நல்ல செயல்களும் நல்ல நினைவுகளும் மட்டுமே மற்றவர்களின் மனதில் வாழும். அதனால் ஆசையை உங்கள் அடிமையாக வைத்திருங்கள். ஆசைக்கு நீங்கள் அடிமையாக மாறாதீர்கள். இன்று உங்களிடம் இருப்பதற்கு நன்றி சொல்லுங்கள். நாளைக்காக உழையுங்கள். ஆனால் இன்றைய மகிழ்ச்சியை நாளைக்காக தியாகம் செய்யாதீர்கள். புத்தர் கூறிய ஒரு பெரிய உண்மை: ஆசையை வென்றவனே உண்மையான சுதந்திரத்தை அடைகிறான். எனவே தேவையான ஆசையை வளர்ச்சியை தரும். அளவுக்கு மீறிய ஆசை துன்பத்தை தரும். நம் வாழ்க்கையில் எது தேவை, எது தேவையில்லை என்பதை அறிந்து வாழ்ந்தால் மனமும் அமைதியாகும், வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகும். மூன்றாவது, கோபம். மனிதனை வெளியில் இருந்து யாரும் அவ்வளவு சீக்கிரம் அழிக்க முடியாது. ஆனால் அவனுடைய கோபம் அவனை மெதுவாக அழித்துவிடும். ஒரு நிமிட கோபம் வாழ்க்கையே மாறும் முடிவுகளை எடுக்க செய்யும். அதனால்தான் புத்தர் கோபத்தை மனிதனின் மிகப்பெரிய எதிரியாக கூறினார். ஒரு நாள் புத்தரிடம் ஒருவர் வந்து காரணமே இல்லாமல் திட்டினார், அவமதித்தார், பல கெட்ட வார்த்தைகளை கூறினார். ஆனால் புத்தர் அமைதியாக நின்றார். அந்த மனிதன் ஆச்சரியப்பட்டு கேட்டான், நான் எவ்வளவு பேசினேன், உங்களுக்கு கோபமே வரவில்லையா? புத்தர் புன்னகையுடன் கேட்டார், ஒருவர் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்தால் அதை நீங்கள் வாங்கவில்லை என்றால் அந்த பரிசு யாரிடமே இருக்கும்? அந்த மனிதன் சொன்னான், கொடுத்தவரிடமே இருக்கும். அதற்கு புத்தர் கூறினார், அதேபோல் உன் கோபத்தையும் அவமதிப்பையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது இன்னும் உன்னிடமே இருக்கிறது. அதுதான் உண்மையான மன வலிமை. கோபம் என்பது மற்றவரை எரிக்க நினைத்து நாமே நெருப்பை கையில் பிடிப்பது போன்றது. முதலில் நாம் தான் காயப்படுகிறோம். பிறகுதான் மற்றவர்களுக்கு அதன் தாக்கம் ஏற்படுகிறது. கோபம் வந்தவுடன் உடலில் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இதய துடிப்பு அதிகரிக்கிறது, இரத்த அழுத்தம் உயர்கிறது, மூச்சு வேகமாகிறது, சிந்திக்கும் திறன் குறைகிறது. அதனால் பலர் கோபத்தில் எடுக்கும் முடிவுகளை பின்னால் வாழ்நாள் முழுவதும் வருந்துகிறார்கள். கோபத்தை கோபத்தால் வெல்ல முடியாது, அன்பால் மட்டுமே வெல்ல முடியும். இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மாறாத உண்மை. யாராவது உங்களை காயப்படுத்தினால் உடனே பதில் சொல்ல வேண்டும் என்று மனம் தூண்டும். ஆனால் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தால் அந்த கோபம் மெதுவாக குறையும். அமைதியாக இருக்கும் மனிதன் பலவீனமானவன் அல்ல, அவன் தனது மனதை வென்றவன். ஒரு சிறிய பழக்கத்தை இன்றே தொடங்குங்கள். கோபம் வந்தவுடன் உடனே பேசாதீர்கள். 3 முறை ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள். ஒரு டம்ளர் தண்ணீர் குடியுங்கள்.
அந்த இடத்தை விட்டு சில நிமிடங்கள் விலகி நில்லுங்கள். பிறகு பேசுங்கள். உங்கள் வார்த்தைகளும் மாறும். உங்கள் முடிவுகளும் மாறும். உங்கள் வாழ்க்கையும் மாறும். கோபம் வருவது மனித இயல்பு. ஆனால் கோபத்திற்கு அடிமையாக வாழ்வது நம் தேர்வு. மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பொறுமையை வளர்த்து கொள்ளுங்கள். அமைதியை உங்கள் பலமாக மாற்றுங்கள். புத்தர் கூறிய இந்த ஒரு வரியை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உன் மனதை வென்றால் உலகையே வென்றாகி விடுவாய். எனவே இன்று முதல் ஒரு முடிவு எடுங்கள். கோபம் வந்தால் பதில் சொல்ல அவசரப்படாதீர்கள். அமைதியாக இருங்கள். ஏனெனில் அமைதி பலவீனம் அல்ல, அதுவே மிகப்பெரிய சக்தி. 4வது, பொறாமை. மனிதனின் மன அமைதியை மெதுவாக அழிக்கும் ஒரு விஷயம் பொறாமை. இது வெளியில் வருவதில்லை, நம் மனதில் உருவாகும் ஒரு எண்ணம்தான். பிறர் உயர்வதை பார்த்து மனம் வருந்துவது, மற்றவர்களின் வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிர்ப்பது, அவருக்கு மட்டும் ஏன் எவ்வளவு நல்ல வாழ்க்கை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி? இந்த எண்ணங்கள் தான் பொறாமையின் விதைகள். புத்தர் கூறினார், மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிடாதே. ஒப்பீடு துன்பத்தை உருவாக்கும். ஒரு தோட்டத்தில் ரோஜா மலரும் இருக்கிறது, மல்லிகை மலரும் இருக்கிறது, தாமரை மலரும் இருக்கிறது. ரோஜா ஒருபோதும் நான் ஏன் மல்லிகையாக இல்லை என்று கேட்காது. மல்லிகை ஒருபோதும் நான் ஏன் தாமரையாக இல்லை என்று வருந்தாது. ஒவ்வொரு மலரும் அதன் தனித்துவத்தில் அழகாக இருக்கிறது. அதேபோல் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி திறமை, தனி பாதை, தனி நேரம் இருக்கிறது. ஆனால் இன்று சமூக வலைத்தளங்கள் நம்மை ஒப்பிட கற்றுக் கொடுக்கின்றன. ஒருவர் புதிய வீடு கட்டுகிறார், மற்றொருவர் புதிய கார் வாங்குகிறார், இன்னொருவர் வெளிநாட்டில் செல்கிறார். அவர்களின் வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை மட்டும் பார்த்து நம் முழு வாழ்க்கையுடன் ஒப்பிடுகிறோம். அதுதான் தவறு. ஏனெனில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் சிரமங்கள் இருக்கின்றன, ஆனால் அவர்கள் அதை வெளியில் காட்டுவதில்லை. பொறாமை முதலில் மன அமைதியை கெடுக்கிறது, பிறகு மகிழ்ச்சியை பறிக்கிறது, அதன் பிறகு நன்றி உணர்வை அழிக்கிறது, இறுதியில் நம்முடைய திறமையை மறக்க செய்கிறது. புத்தர் கூறினார், மற்றவர்களின் வெற்றியைக் கண்டு மகிழ கற்றுக்கொள். அந்த மகிழ்ச்சி உன் மனதை தூய்மைப்படுத்தும். ஒருவர் வெற்றி பெற்றால் அவரை வாழ்த்துங்கள். நானும் உழைத்தால் முன்னேற முடியும் என்று நினையுங்கள். அப்பொழுது பொறாமை ஊக்கமாக மாறும். ஒரு தீபம் மற்றொரு தீபத்தை ஏற்றினாலும் முதல் தீபத்தின் ஒளி குறையாது. அதேபோல் மற்றவரின் வெற்றி உங்கள் வெற்றியை பறிக்காது. உங்களுக்கான வாய்ப்பும் நேரமும் பாதையும் தனியாக இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டுமே. நேற்றைய உங்களை விட இன்றைய நீங்கள் சிறப்பாக இருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். உங்களை நீங்களே வெல்லுங்கள். அதுவே உண்மையான வெற்றி. பிறரின் வாழ்க்கையை பார்த்து வருந்துவதற்கு பதிலாக உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த நேரத்தை செலவிடுங்கள். உங்கள் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் இலக்கில் கவனம் செலுத்துங்கள். நன்றி உணர்வுடன் வாழுங்கள். அப்பொழுது மனதில் பொறாமைக்கு இடமே இருக்காது. புத்தரின் ஒரு ஆழமான போதனை. அன்பு நிறைந்த மனதில் பொறாமை தங்காது. எனவே பொறாமையை விட்டுவிடுங்கள். மற்றவர்களின் வெற்றியை பாராட்டுங்கள். உங்கள் பயணத்தில் நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். ஏனெனில் மற்றவரை வெல்வதை விட உங்களை நீங்களே வெல்வதே வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை. 5வது, பயம். இந்த உலகில் மனிதனை மிகவும் பலவீனமாக மாற்றும் உணர்வு எது தெரியுமா? அது பயம். பயம் கண்களுக்கு தெரியாது, ஆனால் அது மனதை சிறைப்பிடித்துவிடும். பலரின் வாழ்க்கை தோல்வியால் அழிவதில்லை, தோல்வி வரும் என்ற பயத்தால் தான் அழிகிறது. ஒரு மாணவன் தேர்வுக்கு முன் பயப்படுகிறான். ஒரு விவசாயி மழை பெய்யுமா என்று பயப்படுகிறார். ஒரு தொழிலாளி வேலை போய்விடுமோ என்று பயப்படுகிறார். ஒவ்வொருவரும் ஒரு பயம். ஆனால் பெரும்பாலான பயங்கள் உண்மையில் நடந்ததே இல்லை. அவை மனம் உருவாக்கும் கற்பனைகள். பயம் அறியாமையிலிருந்து உருவாகிறது. உண்மையை அறிந்த மனம் அமைதியாக இருக்கும். ஒரு இருட்டான பாதையில் நடந்து செல்லும்போது தூரத்தில் ஒரு கயிறு கிடைக்கிறது. அதை பார்த்தவுடன் அது பாம்பாக இருக்குமோ என்று பயப்படுகிறோம். ஆனால் அருகில் சென்று பார்த்தால் அது ஒரு சாதாரண கயிறு. அந்த நொடியில் பயம் மறைந்து விடுகிறது. அந்த இடத்தில் என்ன மாறியது? கயிறு மாறவில்லை, நமது புரிதல்தான் மாறியது.
வாழ்க்கையில் இதுதான் நடக்கிறது. நாம் உண்மையை விட கற்பனைக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நான் தோற்றுவிட்டால் என்ன செய்வேன்? என்னால் முடியாவிட்டால் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள்? இந்த கேள்விகள் நம்மை முன்னேற விடாமல் தடுக்கின்றன. ஒரு குழந்தையை நடக்க கற்றுக்கொள்ளும்போது பல முறை கீழே விழுகிறது. ஆனால் அது விழுந்து விட்டேன் என்று நடக்க முயற்சியை நிறுத்துவதில்லை. மீண்டும் எழுகிறது. மீண்டும் முயற்சி செய்கிறது. இறுதியில் நடக்க கற்றுக்கொள்கிறது. நாமும் வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்க வேண்டும். பயம் இருந்தாலும் முன்னேற வேண்டும். தைரியம் என்பது பயமே இல்லாத நிலை அல்ல. பயம் இருந்தாலும் சரியானதை செய்வது தான் உண்மையான தைரியம். இந்த நொடியை முழுமையாக வாழுங்கள். ஏனெனில் பயம் பெரும்பாலும் எதிர்காலத்தை பற்றியது. ஆனால் வாழ்க்கையை நடப்பது இந்த நொடியில் மட்டுமே. நீங்கள் இப்பொழுது செய்ய வேண்டிய செயலில் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். எதிர்காலம் தானாக உருவாகும். பயத்தை வெல்ல ஒரு எளிய வழி. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பயமாக இருக்கும் ஒரு சிறிய விஷயத்தை செய்யுங்கள். புதியவரிடம் பேசுங்கள். புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் கனவுக்கான முதல் அடியை எடுத்து வையுங்கள். ஒவ்வொரு சிறிய வெற்றியும் உங்கள் தன்னம்பிக்கையை வளர்க்கும். எல்லா பயங்களும் மறைந்து போகாது. ஆனால் நீங்கள் வலிமையானவராக மாறினால் அந்த பயங்கள் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. புத்தரின் போதனை நமக்கு சொல்லும் உண்மை என்னவென்றால், மனதை வென்றவன் பயத்தையும் வெல்வான். எனவே இன்று முதல் ஒரு முடிவு எடுங்கள். பயத்துடன் வாழாதீர்கள். நம்பிக்கையுடன் வாழுங்கள். கற்பனைகள் அல்ல, உண்மையை பாருங்கள். ஏனெனில் பயம் உங்கள் கனவுகளை நிறுத்தலாம், ஆனால் தைரியம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். 6வது, மன்னிக்காத மனம். மனிதனின் மனதை அதிகமாக சுமையாக மாற்றும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மன்னிக்காத மனம். பலர் பல ஆண்டுகளாக ஒரு கோபத்தை மனதில் சுமந்து வாழ்கிறார்கள். அவர் என்னை அவமானப்படுத்தினார். அவள் என்னை ஏமாற்றினாள். அவர்கள் எனக்கு துரோகம் செய்தார்கள். இந்த நினைவுகளை தினமும் மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். உண்மையில் அந்த சம்பவம் பல வருடங்களுக்கு முன்பே முடிந்துவிட்டது. ஆனால் மனதில் அது இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது. வெறுப்பை வெறுப்பால் முடிக்க முடியாது, அன்பால் மட்டுமே முடிக்க முடியும். இதுதான் அவருடைய மிகப்பெரிய போதனைகளில் ஒன்று. ஒருவர் உங்களுக்கு தீங்கு செய்திருக்கலாம், அது தவறு. அந்த சம்பவத்தை தினமும் நினைத்து உங்களையே காயப்படுத்திக் கொள்வது யாருக்கு தண்டனை? அது உங்களுக்குத்தான். ஒரு மனிதன் ஒரு கனமான கல்லை தோளில் சுமந்து கொண்டு பல கிலோமீட்டர் நடந்து சென்றால் என்ன ஆகும்? அவன் சோர்ந்து போவான். அதேபோல் பழைய கோபங்களையும் காயங்களையும் மனதில் சுமந்து கொண்டால் மனம் சோர்ந்து போகும். மன்னிப்பு என்பது நடந்த தவறை சரியென்று ஏற்றுக்கொள்வது அல்ல. மன்னிப்பு என்பது இந்த வழியை இனி என் வாழ்க்கையை ஆளவிட மாட்டேன் என்று முடிவு செய்வது. நம்மை காயப்படுத்தியவர்களை நினைத்து வாழ்ந்தால் நம்முடைய மகிழ்ச்சியை அவர்களிடமே ஒப்படைத்து விடுகிறோம். ஆனால் மன்னித்து விட்டால் அந்த சுமையிலிருந்து நாமே விடுதலை அடைகிறோம். புத்தரின் வாழ்க்கையில் பலர் அவரை விமர்சித்தனர். சிலர் அவமானப்படுத்த முயன்றனர். ஆனால் அவர் யாரிடமும் வெறுப்பை வளர்க்கவில்லை. ஏனெனில் அவர் அறிந்திருந்தார், வெறுப்பு முதலில் அதை வைத்திருப்பவரையே எரிக்கும். ஒரு தீயை கையில் பிடித்து கொண்டு மற்றவரின் மீது எரிய நினைத்தால் முதலில் எரிவது நம் கைகள்தான். அதேபோல் கோபமும் வெறுப்பும் முதலில் நம்மையே காயப்படுத்துகின்றன. மன்னிப்பது எளிதல்ல, ஆனால் அது சாத்தியமற்றதும் அல்ல. அதற்கு மனப்பயிற்சி தேவை. ஒவ்வொரு நாளும் உங்களிடம் கேளுங்கள், இந்த கோபத்தை சுமந்து வாழ்வதால் எனக்கு என்ன பயன்? பதில் எதுவும் இருக்காது. அதனால் அந்த சுமையை இறக்கி வையுங்கள். புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள். அமைதியாக வாழுங்கள். புத்தர் கூறிய ஒரு அழகான உண்மை, மன்னிக்கும் மனம் கொண்டவனே உண்மையான சுதந்திரத்தை அடைகிறான். உங்களை காயப்படுத்தியவர்களை நினைத்து உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். கடந்த காலத்தை விடுங்கள். மனதை விடுவியுங்கள். மன்னியுங்கள். ஏனெனில் மன்னிப்பு என்பது மற்றவருக்கு கொடுக்கும் பரிசு அல்ல. அது உங்களுக்கே நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு. 7வது, ஒழுக்கமற்ற வாழ்க்கை. எப்பொழுது தூங்குகிறோம் என்பது தெரியாது. எப்பொழுது எழுகிறோம் என்பது தெரியாது. பசிக்கும்போது சாப்பிடுவதில்லை. பசி இல்லாத நேரத்தில் அதிகமாக சாப்பிடுகிறோம்.
உடலுக்கு ஓய்வு கொடுப்பதில்லை, மனதிற்கு அமைதி கொடுப்பதில்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை மெதுவாக உடலையும் மனதையும் பாதிக்கத் தொடங்குகிறது. புத்தர் கூறிய மத்திய மார்க்கம், அதாவது நடுநில பாதை, இதைத்தான் நமக்கு கற்றுத் தருகிறது. அளவுக்கு அதிகமாகவும் வேண்டாம், அளவுக்கு குறைவாகவும் வேண்டாம். எல்லாவற்றிலும் சமநிலை இருக்க வேண்டும். புத்தரின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சம்பவம் உள்ளது. ஞானம் பெறுவதற்கு முன் அவர் பல ஆண்டுகளுக்கு மிகவும் கடுமையாக தவம் செய்தார். உணவை மிகவும் குறைத்தார். உடலை மிகுந்த துன்பத்திற்கு உட்படுத்தினார். ஆனால் அதனால் ஞானம் கிடைக்கவில்லை. அப்பொழுது அவர் ஒரு உண்மையை உணர்ந்தார். உடலை வருத்துவதாலும் பயனில்லை. உடலை அளவுக்கு மீறிய இன்பத்தில் மூழ்கடிப்பதாலும் பயனில்லை. இந்த இரண்டிற்கும் நடுவில் இருக்கும் சமநிலையான வாழ்க்கைதான் சிறந்தது. அதனால்தான் அவர் மத்திய மார்க்கத்தை உலகிற்கு போதித்தார். ஒழுங்கான வாழ்க்கை என்பது பெரிய விஷயமல்ல. அது சிறிய நல்ல பழக்கங்களின் தொகுப்பு. தினமும் ஒரே நேரத்தில் எழுவது, அளவான உணவை சாப்பிடுவது, உடல் பயிற்சி செய்வது, போதுமான தூக்கம் எடுப்பது, மனதிற்கு ஓய்வு கொடுப்பது, இவை அனைத்தும் சேர்ந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை உருவாக்குகின்றன. இன்று பலர் பணம் சம்பாதிப்பதற்காக இரவு முழுவதும் விழித்திருக்கிறார்கள். உடலின் தேவையை புறக்கணிக்கிறார்கள். பிறகு உடல் நலம் பாதிக்கப்பட்ட பிறகு சம்பாதித்த பணத்தை மருத்துவத்திற்கு செலவிடுகிறார்கள். இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய முரண்பாடு. உங்கள் உடல் ஒரு இயந்திரம் அல்ல. அதற்கு ஓய்வு தேவை. அதற்கு நல்ல உணவு தேவை. அதற்கும் அன்பான கவனம் தேவை. ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள். அமைதியாக அமருங்கள். ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள். உங்கள் மனதையும் உடலையும் கவனியுங்கள். தன்னை கவனித்துக் கொள்பவனே வாழ்க்கையை சரியாக வாழ முடியும். ஒழுக்கமான வாழ்க்கை ஒரே நாளில் உருவாகாது. ஆனால் தினமும் ஒரு நல்ல பழக்கத்தை சேர்த்து கொண்டே சென்றால் சில மாதங்களில் உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும். இன்று சீக்கிரம் தூங்குங்கள். நாளை சீக்கிரம் எழுங்கள். சத்தான உணவை உண்ணுங்கள். தினமும் சிறிது நேரம் நடந்து செல்லுங்கள். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சிறிய மாற்றங்கள் தான் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே தேடாதீர்கள், ஒழுக்கத்தையும் தேடுங்கள். ஒழுக்கமான வாழ்க்கை என்பது ஆரோக்கியமான உடலுக்கும் அமைதியான மனதிற்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் அடித்தளமாகும். புத்தரின் மத்திய மார்க்கம் என்பது சமநிலையான வாழ்க்கையை வலியுறுத்துகிறது. இது நவீன மருத்துவ ஆலோசனைகளை மாற்றுவதல்ல, ஆரோக்கியமான பழக்கங்களுடன் சேர்த்து நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை அணுகுமுறையாக புரிந்து கொள்ள வேண்டும். 8வது, பேராசை. ஆசை மனிதனை முன்னேற வைக்கும். ஆனால் பேராசை மனிதனை அழிவின் பாதைக்கு அழைத்துச் செல்லும். ஆசை என்பது தேவைக்காக, பேராசை என்பது அளவில்லாமல் குவிப்பதற்காக. இந்த இரண்டிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. திருப்தியே மிகப்பெரிய செல்வம். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பெற்ற மனிதர்கள் கூட அமைதியாக வாழ முடியாமல் தவிக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்களின் பணம் குறைவாக இல்லை, ஆனால் திருப்தி குறைவாக இருக்கிறது. ஒரு மனிதன் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அவன் மகிழ்ச்சியாக இல்லை. பிறகு 1,00,000 சம்பாதிக்கிறான். அப்பொழுதும் மகிழ்ச்சி இல்லை. 10 லட்சம் வந்தாலும் மனம் அமைதியாக இல்லை. ஏன்? ஏனெனில் அவனுடைய ஆசை வளர்ந்தது. ஆனால் மனநிறைவு வளரவில்லை. ஒரு காலியான பாத்திரத்தில் எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அதில் ஓட்டை இருந்தால் அது ஒருபோதும் நிரம்பாது. அதேபோல் பேராசை நிறைந்த மனமும் ஒருபோதும் நிறைவடையாது. இன்று பலர் பணத்திற்காக உடல்நலத்தை இழக்கிறார்கள். குடும்பத்துடன் செலவிட வேண்டிய நேரத்தை இழக்கிறார்கள். நண்பர்களை இழக்கிறார்கள். அமைதியை இழக்கிறார்கள். பிறகு வாழ்க்கையில் இறுதியில் இவ்வளவு ஓடியது எதற்காக என்று வருந்துகிறார்கள். புத்தர் நமக்கு ஒரு எளிய வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். தேவையானதை பெற உழையுங்கள், ஆனால் தேவையில்லாததை குவிப்பதற்காக உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். பேராசை பணத்தில் மட்டும் இருக்காது. புகழ் மீது பேராசை இருக்கலாம், அதிகாரம் மீது பேராசை இருக்கலாம், பதவி மீது பேராசை இருக்கலாம். எதிலும் அளவு மீறினால் அது நம்மை அடிமையாக்கும். உண்மையான பணக்காரர் யார் தெரியுமா? அதிகம் வைத்திருப்பவன் அல்ல, இருப்பதில் மகிழ்ச்சியாக இருப்பவன்தான் உண்மையான பணக்காரன். உங்கள் வீட்டில் அன்பு இருக்கிறதா? உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதா?
உங்களுக்கு உணவு கிடைக்கிறதா? உங்களை நேசிக்கும் குடும்பம் இருக்கிறதா? அப்படியானால் நீங்கள் ஏற்கனவே பலரை விட செல்வந்தர். அதை உணராமல் இல்லாததை மட்டும் நினைத்து வாழ்ந்தால் வாழ்க்கை முழுவதும் துன்பமாகிவிடும். ஒவ்வொரு நாளும் நன்றியுணர்வுடன் வாழுங்கள். நேர்மையாக வாழுங்கள். பிறருடைய உரிமையை விரும்பாதீர்கள். தேவைக்கு மேல் கிடைத்தால் பகிர்ந்து உதவுங்கள். பகிரும் மனம் பேராசையை குறைக்கும், அன்பை அதிகரிக்கும். புத்தர் கூறிய ஒரு அழகான உண்மை: பேராசை விட்ட மனமே உண்மையான அமைதியை அடையும். பணம் சம்பாதியுங்கள், முன்னேறுங்கள், கனவுகளை நிறைவேற்றுங்கள். மன அமைதியை விற்காதீர்கள். உங்கள் குடும்பத்தை மறக்காதீர்கள். உங்கள் உடல் நலத்தை புறக்கணிக்காதீர்கள். ஏனெனில் பேராசை அதிகமானால் செல்வம் கூடும் என்று இல்லை, துன்பம்தான் அதிகமாகும். உண்மையான செல்வம் என்பது பணம் அல்ல, திருப்தியுடன் வாழும் மனமே மனிதனின் மிகப்பெரிய செல்வம். 9வது, எதிர்மறை சிந்தனை. ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி அவன் சிந்தனைகளுக்கு இருக்கிறது. அதேபோல் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மெதுவாக சீரழிக்கும் சக்தியும் அவனுடைய எதிர்மறை சிந்தனைகளுக்கே இருக்கிறது. காலை எழுந்தவுடன் இன்று நல்ல நாளாக இருக்காது, என்னால் முடியாது, நான் எப்பொழுதும் தோல்விதான், என் வாழ்க்கை ஒருபோதும் மாறாது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் மனதில் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கையும் அதே திசையில் செல்லத் தொடங்கும். புத்தர் கூறினார், நாம் நினைப்பதே நாம் ஆகிறோம். இந்த ஒரு வரி மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையை சொல்கிறது. ஒரு விவசாயி நல்ல விதையை விதைத்தால் நல்ல பயிர் கிடைக்கும். களைகளை விதைத்தால் நல்ல அறுவடை கிடைக்குமா? கிடைக்காது. அதேபோல் நம் மனமும் ஒரு வளமான நிலம் போன்றது. அதில் தினமும் நாம் விதைப்பது எண்ணங்கள்தான். நல்ல எண்ணங்களை விதைத்தால் நம்பிக்கை வளர்கிறது. எதிர்மறை எண்ணங்களை விதைத்தால் பயமும் கவலையும் வளருகின்றன. ஒரு தோல்வி வந்துவிட்டால் என்னால் முடியாது என்று முடிவு செய்து விடாதீர்கள். அது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு அனுபவம். அனுபவம் நம்மை கற்றுக் கொடுக்கிறது, தோல்வி நம்மை வலிமையாக்குகிறது. புத்தர் தனது போதனைகளில் மனதை அடிக்கடி கவனிக்க சொன்னார். ஏனெனில் மனம் ஒரு குரங்கு போல ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணத்திற்கு தாவிக்கொண்டே இருக்கும். அந்த மனதை நாம் கவனிக்கவில்லை என்றால் அது எதிர்மறை சிந்தனைகளால் நிரம்பிவிடும். எனவே தினமும் உங்களிடம் நீங்கள் கேளுங்கள், நான் இப்பொழுது நினைப்பது உண்மையா அல்லது என் மனம் உருவாக்கிய பயமா? இந்த ஒரு கேள்வி பல தேவையற்ற கவலைகளை குறைக்கும். உங்களை பற்றி நீங்கள் பேசும் வார்த்தைகளும் மிகவும் முக்கியம். நான் பலவீனமானவன், என்னால் முடியாது, நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன். இந்த வார்த்தைகள் இனிமேல் பயன்படுத்தாதீர்கள். இதற்கு பதிலாக நான் முயற்சி செய்கிறேன், நான் தினமும் முன்னேறுகிறேன், என்னால் கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுங்கள். இந்த மாற்றம் சிறியதாக தோன்றலாம், ஆனால் அது உங்கள் மனநிலையை மெதுவாக மாற்றும். எதிர்மறை மனிதர்களுடன் அதிக நேரம் செலவிட்டால் அவர்களின் எண்ணங்களும் நம்மை பாதிக்கும். எனவே நல்ல புத்தகங்களை படியுங்கள், ஊக்கமளிக்கும் மனிதர்களுடன் பழகுங்கள், நல்ல சிந்தனைகளை கேளுங்கள், நல்ல செயல்களை செய்யுங்கள். மனம் தானாகவே ஒளிமயமாக மாறும். புத்தர் கூறிய ஒரு அழகான உண்மை: தூய்மையான மனத்திலிருந்து மகிழ்ச்சி நிழல் போல பின்தொடரும். எதிர்மறை சிந்தனைகள் வருவது இயல்பு, ஆனால் அவற்றை உண்மையென்று நம்பி வாழ்வது தவறு. நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுங்கள், நம்பிக்கையை இழக்காதீர்கள். உங்களை நீங்களே நம்புங்கள், ஏனெனில் வாழ்க்கையை மாற்றும் முதல் மாற்றம் வெளியில் அல்ல, உங்கள் மனதில் தொடங்குகிறது. 10வது, அமைதியின்மை. இன்று உலகில் பலரிடம் பணம் இருக்கிறது, வசதிகள் இருக்கின்றன, உயர்ந்த பதவிகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு விஷயம் மட்டுமில்லை, அது மன அமைதி. மன அமைதி இல்லாத வாழ்க்கை எவ்வளவு வெற்றி பெற்றதாக இருந்தாலும் முழுவதுமாக மகிழ்ச்சியை தராது. புத்தர் கூறினார், அமைதியை விட பெரிய மகிழ்ச்சி எதுவும் இல்லை. இந்த ஒரு வாக்கியம் வாழ்க்கையின் உண்மையை எடுத்து காட்டுகிறது. இன்று மனிதன் காலையில் கண் விழித்தது முதல் இரவு தூங்கும் வரை ஓடிக்கொண்டே இருக்கிறான். வேலை, பணம், கடன், பொறுப்புகள், சமூக வலைத்தளங்கள், இவற்றின் நடுவில் அவன் தனது மனதோடு பேசுவதற்கு கூட நேரம் ஒதுக்குவதில்லை. அதனால்தான் மனம் சோர்ந்து போகிறது. ஒரு குளத்தை நினைத்து பாருங்கள். அதில் காற்று பலமாக வீசினால் நீர் அலைப்பாயும். அந்த நீரில் உங்கள் முகம் தெளிவாக தெரியாது. ஆனால் காற்று நின்று நீர் அமைதியானால் உங்கள் முகம் தெளிவாக தெரியும்.
அதேபோல் மனம் அமைதியாக இருந்தால் மட்டுமே சரியான முடிவுகளை எடுக்க முடியும். அமைதியற்ற மனம் எப்பொழுதும் அவசரப்படும். அமைதியான மனம் எப்பொழுதும் தெளிவாக சிந்திக்கும். புத்தர் தியானத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். ஏனெனில் தியானம் என்பது உலகத்தை விட்டு ஓடுவது அல்ல, உங்கள் மனதை அறிந்து கொள்வதற்கான ஒரு பயிற்சி. தினமும் 10 நிமிடம் அமைதியாக அமருங்கள். கண்களை மூடுங்கள். உங்கள் மூச்சை கவனியுங்கள். மூச்சு உள்ளே வருகிறது, மூச்சு வெளியே செல்கிறது. வேறு எதையும் செய்ய வேண்டாம். சில நிமிடங்களில் உங்கள் மனம் அமைதியாக தொடங்கும். அமைதி என்பது வெளியிலிருந்து கிடைப்பதில்லை, அது நம் மனதிலிருந்தே உருவாக வேண்டும். எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்யாதீர்கள். உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். தேவையற்ற சண்டைகளை தவிருங்கள். அப்பொழுது மனம் மெதுவாக அமைதியை அடையும். புத்தர் கூறினார், 1000 போர்களில் வெற்றி பெறுவதை விட உன் மனதை வெல்வதே மிகப்பெரிய வெற்றி. அமைதியாக இருப்பது பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய வலிமை. அமைதியான மனிதன் கோபத்தில் முடிவு எடுக்க மாட்டான், அவசரத்தில் பேச மாட்டான், பொறுமையுடன் சிந்திப்பான். அதனால்தான் அவனுடைய வாழ்க்கையும் நிலையானதாக இருக்கும். நினைவில் கொள்ளுங்கள், வெளி உலகத்தை முழுமையாக மாற்ற முடியாது, ஆனால் உங்கள் மனதை மாற்ற முடியும். மனம் மாறினால் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையும் மாறும். புத்தரின் போதனை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை, அமைதி வெளியில் தேட வேண்டிய ஒன்று அல்ல, அது உன் மனதில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்களாவது உங்களுக்காக ஒதுக்குங்கள். அமைதியாக இருங்கள், தியானம் செய்யுங்கள், நன்றி உணர்வுடன் வாழுங்கள். ஏனெனில் மன அமைதி கிடைத்துவிட்டால் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வத்தை நீங்கள் ஏற்கனவே பெற்றுவிட்டீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற வாழ்க்கையை மாற்றும் வீடியோகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.